எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல சியாமலா அம்மா கேட்ட கேள்விக்கு போகிறேன். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு வெப்சைட்டை நீங்கள் பாவிச்சிட்டு திரும்ப வந்து அதில் போய் நீங்கள் எப்படி அந்த க்ளீனப் பண்ணுற அந்த ஹிஸ்ட்ரியை இதில் போய் இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஓப்பன் ஹிஸ்ட்ரி பேஜ் வரும். இதில் போய் நீங்கள் டிலீட் ப்ரௌசிங் டேட்டான்னு போட்டுட்டு இந்த குக்கீஸ் இதெல்லாம் செக்இன் பண்ணி இருக்கோன்னு பார்த்துட்டு நீங்கள் நான் இப்போ அவன் டெலியண்டா இதில் போயிடுமெண்டு அப்போ டிலீட் டேட்டான்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கட்ச் மெமோரிஸில் இருக்கிற எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடும். இங்கே இருக்க பாருங்க, கட்ச் இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எங்கெங்கே போனீங்க, மற்ற ஒவ்வொரு வெப்சைட்டுன்றக்கோக்க சில குக்கீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அவை எல்லாத்தையும் டிலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அப்போ இது வந்து எங்களோட டெம்பரரி மெமோரியில இருந்து கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். முதல்ல எங்க போறோம் சார்? செட்டிங்ல நீங்கள் இந்த உங்களோட கூகுள் குரோமில் இருக்கோக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னா 3 டொட்டா இருக்கும். அதில் போய் ஹிஸ்ட்ரி என்றதை கிளிக் பண்ணணும். ரைட் சைடில் உள்ள ரைட் சைடில் கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஹிஸ்ட்ரி பேஜ் வரும். இதில் போய் இப்போ நீங்கள் டிலீட் ப்ரௌஸ் மெமரி போட்டோடனே பிறகு சில ஆப்ஷன் வரும். எல்லாத்தையும் செக்இன் பண்ணுங்க. செக்இன் பண்ணிட்டு சோமோண்டா ஒரு வரும். அப்போ வேணுமெண்டா இதுகளை கூட கிளிக் பண்ணலாம். ஆனால் இது மஸ்ட் மேலே இருக்கு தெண்டபாட்டில் வார இவ்வளோ மஸ்ட். இப்போ டிலீட் டேட்டான்னு சொன்னால் எல்லாம் போயிடும். இது எனக்கு எப்பயும் ஒரு முக்கியமான வெப்சைட்டுக்கு போயிட்டு பேங்க் இதளவு போக்குள்ள திரும்பி வந்து அதை டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க, செய்து கொள்ளுங்க. அப்போ அவங்களோட கட்ச் மெமோரிஸ் எல்லாம் வந்து கிளீனாக பண்ணி போயிடும். ஒரு விஷயம். இப்போ நாங்கள் வந்து இமெயிலில் சில இதுகளை பார்க்க போகிறேன். அப்போ நாங்கள் இப்போ உங்களோட ஜிமெயில் ஓப்பனாக இருக்கோக்குள்ள இந்த இப்படி டாட்டாக இருக்கிற இந்த கூகுள் ஆப்ஸ் அதுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ வந்து கூகுள் பிளாக்கர் என்ற ஒன்று இருக்குது. அப்போ இந்த பிளாக்கரை எப்படி பாவிக்கிறோம்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சு இதுகள் போடுற மாதிரி நீங்கள் வந்து கூகுள் பிளாக்கரை பாவிச்சு உங்களுக்கு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஆர்டிகல்ஸுகள் பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ பிளாக்கர்ன்றது ஒரு வெப்சைட்டுக்குரிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் இலவசமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் பிளாக்கர் வேறு வேறு பிளாக்கர்களும் இருக்குது. ஆனால் கூகுள் பிளாக்கர் உங்களுக்கு இலகு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டோட அது இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி போகிறேன்னா நீங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போய் இந்த டாட்டா இருக்கிற இந்த ஏதாவது கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டு அங்கே அதில் பிளாக்கர் இருக்கும். அப்போ இந்த பிளாக்கருக்கு போனால் உங்களுக்கு பிளாக்க பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதில் பாருங்க, இப்போ நான் வந்து இந்த பிளாக்கர் பேஜில் நிற்கிறேன். இந்த பிளாக்கர் பேஜில் நிற்கக்குள்ள ஏற்கனவே ஏதோ கிரியேட் பண்ணி இருந்தபடியா அந்த 2 போஸ்டிங் இதில் வருது. இப்போ பாருங்க, இதில் ஹெட் ஆன் நாட் டேக்கிங் மெத்தட் ஒன்று ஒரு போஸ்ட் நான் போட்டிருக்கிறேன். இதை கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து அந்த போஸ்ட் வந்து வருது. அப்போ இல்லை ஆல்ரெடி நான் ஒரு வெப்லாக் வச்சிருந்தா அதையும் இங்க கொண்டே போட்டு விடலாமா? நீங்கள் இப்ப ஏற்கனவே ஒரு கூகுள் பிளாக்கர் இருந்தா இங்க அந்த பாட்டில அது ஓப்பன் ஆகும். உங்களோட ஜிமெயிலுக்கு எது கனெக்டடா இருக்கோ அது கனெக்ட் ஆகி. இப்ப நீங்கள் பிள்ளை பாருங்க, இல்லை ப்ரிவியூன்னு சொன்னா ஒரு வெப்சைட்டில் வர மாதிரி உங்களுக்கு நீங்கள் போட்ட அந்த ஆர்டிக்கிள் வரும். இப்படி இது உங்களோட ஒரு வெப்சைட் மாதிரியே இருக்குது. இதுல இப்ப நீங்களும் பார்க்குற ஆக்கள் அதை வாய்ச்சிட்டு கமெண்ட்ஸ் போடலாம். சரியா? அப்போ ஒரு வெப்சைட் டிசைன் பண்ற மாதிரி இது ஒரு வேலை ஈஸியா நீங்கள் ஒரு பிளாக்கர் பேஜ் உங்களோட பேஜ் சொல்லி பேரை கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு
பண்ணிட்டு நீங்கள் அதில் போய் ஆர்டிகல்ஸுகளை போட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்போ இப்போ நான் இப்போ ஒரு ஆர்டிக்கலில் நிற்கிறேன், சரிதானே? இப்போ இதில் நீங்கள் ஆர்கிவ்ஸ் என்று இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். நாங்கள் ஆர்கிவ்ஸ் போடையில் உண்டு. இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் அண்டு எல்லாம் கிரியேட் பண்ணி வைக்கலாம். நான் ஒன்றும் பெருசாக செய்யலை, ஆனால் இதில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பேன். அப்போ இது இந்த ஒரு பெரிய பிளாக் இருக்கு சார், அதை இங்கால மாத்தலாமோ? நீங்கள் ஒரு பிளாக்கர் வச்சிருக்கீங்க, அது கூகுள் பிளாக்கர் இல்லைன்னு இல்ல, வெப்சைட். ஒரு வெப்சைட்டோ, அது நீங்கள் அந்த வெப்சைட் ஆர்டிக்கல் ஒரு என்ன சைட்? WIX. WX, ஓகே. வெப்சைட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி போடலாம். அதில் உள்ள ஆர்டிக்கலை நீங்கள் காப்பி பண்ணி அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே கொண்டுறணும். மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக கொண்டுறாது. இப்ப அந்த இது அட்ரஸ் போட்டாலே ஃபுல்லா இங்கால டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இல்லை இல்லை, ஏன்னா இது வந்து வேறு பிளாக்கர். நீங்கள் அந்த ஆர்டிக்கலை இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ நான் சொல்கிற வந்து கூகுள் பிளாக்கர், அது உங்களோட இமெயிலோடையே ஒர்க் பண்ணும். இப்போ நான் இப்போ திரும்ப இதில் நிற்கிறேன், எங்களோட ப்ரீவியூவில் நிற்கிறேன். அதை நான் க்ளோஸ் பண்ணேன்டா இப்போ ஒரு பிளாக்கர் கிரியேட் பண்ணுற பேஜுக்கு போவோம். சரியா? இப்போ நான் திரும்ப முதலாவதுக்கு போகிறேன். இப்போ நான் ஒரு நியூ போஸ்ட், இப்போ பாருங்க, இந்த உங்களோட பிளாக்கரில் வந்து தீமண்ட் இருக்குது. இப்போ வெப்சைட் நீங்கள் வெக்ஸில் செய்கிற மாதிரி இங்கேயும் செய்யலாம். இப்போ கூகுள் வந்து கூட கமனண்ட வழியா உங்களோட இமெயில் இதில் அமௌண்ட் வச்சிருக்கலாம். வேணுமெண்டா ஏற்கனவே பிளாக்கர் இருந்தால் நீங்கள் மாற்ற வேணுமெண்டு இல்லை, இல்லாத ஆக்கள் இலகுவே இதுக்கு போய் செய்யலாம். அப்போ இதில் போய் எப்படி நீங்கள் ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணிட்டு பார்ப்போம். அப்போ நான் திருப்பி இருக்க சொன்னேன்னா, ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்கேரை கூகுள் ஆப்ஸ் அதுக்கு போனீங்களா, இங்கே நாங்கள் முந்தைய இங்கே ஆப்ஷன்கள் பார்த்து நாங்கள் இப்போ கூகுள் மீட் இருக்கு, அது வந்து கூகுள் மீட்டிங்ஸுக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. உங்களோட ஜிமெயில் போ பிளாக்கர் வேற இல்லையா? இல்ல காணல, இப்படி எடுத்து பார்த்தனா காணல. இந்த இதுக்கு போனீங்களா? அதுக்கு போனா அதுக்கு என்ன வருது? இல்ல எல்லாம் வருது, ஆனா பிளாக்கர் வரல, இல்ல காணல. கணக்கு பாஸ்வேர்டுக்கு குரோம் இருக்குது, கிளாஸ் ரூம் இருக்குது. அல்ல பிளாக்கர் இல்ல, பி போட்டு இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலர் பிளாக்கர். சரி சரி இருக்கு. கீழே இருக்கு, அடியில இருக்கும். அப்ப அதை கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல நீங்கள் ஒரு டீமோண்ட செலக்ட் பண்ணினா அந்த வடிவத்திலே அது வரும். இப்போ ஒரு பிளாக்கரை ஸ்டார்ட் பண்ணோக்கல, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதான் இந்த டீம் தான் உங்களுக்கு வேணுமெண்டா அந்த தீமில் வச்சுட்டு வரும். நீங்கள் பிறகு கஸ்டமைஸ் பண்ணணும். அப்போ இதில் போய் அதில் வச்சுட்டு இப்போ இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க மை தீம் அண்டு, இதை போய் கஸ்டமைஸ் பண்ணணும். கஸ்டமைஸ் பண்ணினோடனே இப்போ நான் எனக்கு அது ஏற்கனவே ஒரு முழக்கம் இருக்கிறபடியா சுற்றி அதுக்குள்ளேயே நிற்குது. இல்லாட்டி நீங்கள் அதை மாற்றலாம், தீமையும் அடிக்கடி மாற்றலாம், பிரச்சனை. அப்போ இப்போ நீங்கள் இப்போ உங்களோட இது ஒரு முழக்கம் இருக்குது, ரீட் மோண்டா கூட வரும். இப்போ நான் ஒரு சரியான இப்போ இதில் போய் மெயின் கலர் தீமண்டா இந்த கலரை நீங்கள் மாற்றலாம். இப்போ நீங்கள் இந்த கலரை மாற்றலாம். ஏற்கனவே இந்த இமேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன், அதை சேஞ்ச் இமேஜ்ண்டா நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் இன்னொரு இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது போட போறீங்கன்னா உடனே இது மாறும். சரியா? இப்படி நீங்கள் ஒன்றே இந்த கூகுள் ஆப்ஸில் வந்து பொதுவாக தந்த பாட்டிலே அது தானே. அப்போ இந்த சேஞ்ச் இமேஜ், இப்போ நீங்கள் ஒரு தீம் எடுத்துட்டீங்க, அதில் போய் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் இமேஜ் வந்துட்டு நீங்கள் இன்னொரு படத்தை கொண்டு வந்து போடலாம். இந்த கலர் இந்த தீம் இது மாற்றலாம். அதாவது அட்வான்ஸ்ட் இருக்குது. இந்த அட்வான்ஸ்டில் போய் இந்த டெக்ஸ்டுகள் எவ்வளவு பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அதுகள் செய்யலாம். பிறகு
இந்த கஜெட்ஸ் என்றது என்னென்றால் அதுக்குள்ள வந்து நீங்க பிறகு பார்க்கலாம். அது சில பட்டன்ஸ் அதுகள் மாதிரி நீங்கள் அதுக்குள்ள இன்கார்பரேட் பண்ணலாம். ஆனால் அது சில நேரத்தில் எல்லாம் வராது. அது நீங்கள் அது செட்டிங்கில் போய் நீங்கள் என்ன வேணுமென்று செய்ய வேண்டியிருக்கலாம். சரி, இப்போ நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபர்ஸ்ட் கிரியேட் இருக்குல்ல, கிரியேட் யோர் பிளாக் தான் இருக்குது. அப்ப அதுல நாங்க என்ன செய்யணும் போய்? ஓகே, நான் திருப்பி திருப்பி வரேன். லீவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாதபடியா கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். இதுல போய் உங்களுக்கு கிரியேட் இருக்குது. நீங்கள் கிரியேட் அந்த கிரியேட் பிளாக்கை கிளிக் பண்ணுங்க. அது வந்து திருப்பி இமெயில் இருக்குது. விளங்கல? சூஸ் அக்கௌண்ட் வந்து எங்களோட ஜிமெயில் பேர் வருது. நீங்கள் உங்களோட இமெயிலையே போடுங்க. உடனே நடக்கு. அதை எடுக்க கண்ணான் பாவிச்சு உடனே இப்படி ஓபன் பண்ணி இப்படி வந்துடும். உடனே நீங்கள் அதை கொடுத்த உடனே பாஸ்வேர்ட் இது பண்ணது இல்ல. பாஸ்வேர்ட் வைக்கிறது கொடுங்க. உங்களோட இமெயிலுக்குரிய அந்த மெயில் அந்த இது யூஸ் பண்ணல கொஞ்சம் 2-3 நாள், அதால இது பண்ணது இல்ல பாப்பேன். ஓகே ஓகே. அப்ப அப்படி செய்த உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். பிறகு நீங்கள் இதுல போய் டீம் அதுகள் எல்லாத்தையும் மாற்றலாம். இப்ப நீங்கள் ஒரு புதுசா ஒரு போஸ்டிங் போடணுமெண்டா நியூ போஸ்ட் சரியா? இப்படி இப்படி வரும் நியூ போஸ்ட். அப்ப இந்த நியூ போஸ்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். சரியா? இதுல பாருங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குண்டு. அங்க வேற ஒன்றில் செய்து போட்டு கொண்டு வந்து கட் அண்ட் பேஸ்ட் இங்க வச்சுட்டு பேஸ்ட் பண்ணலாம். சரியா? மற்ற இதுல இங்க படம் போட இன்சர்ட் பண்ணலாம், வீடியோ இன்சர்ட் பண்ணலாம். சரியா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் போட்டோஸ் கிளிக் பண்ணி இங்கே அப்லோடை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் இங்கே உங்களோட கம்ப்யூட்டர் ஃபைல் கம்ப்யூட்டர் டிரெக்டரி காட்டும். அதில் இருந்து நீங்கள் ஒரு ஒரு படத்தை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணேன்டா, அப்போ இப்போ இந்த படம் வந்து இங்கே வந்துட்டு. இப்போ நீங்கள் போய் உங்களோட வேர்டிலையோ எங்கேயோ என்னத்தையோ டைப் பண்ணிட்டு பொதுவாக வந்து இது யூனிகோட்ல இருக்கணும். அப்போ கூகுள் நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் கூகுள் இதுக்கு போகிறது. இப்போ நான் திருப்பி ஒருக்கா கூகுளுக்கு போய் அடுத்து நான் கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்கு. வேற வேற யூனிகோட்ல எந்த பண்றதுக்கு நீங்க வேற என்ன ஏற்கனவே வச்சிருந்தா அதை பாவிக்கலாம். இல்லாட்டி நீங்க கூகுள் டாக்ல போய் டைப் பண்ணிட்டு வாய்ஸ் டைப்பிங் செய்து போட்டு நீங்க வேஸ்ட் பண்ணலாம். நீங்க ஜிமெயிலாம் இருக்கிறீங்க, அதுல இருக்கோக்குள்ளேயே நான் பாருங்க. இப்ப இதுல வந்து நீங்கள் எப்படி நீங்க டைப் பண்ணி போட்டோம் இதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு பிளாக்கில் வந்து போடலாம். சரியா? அப்ப நீங்க ஒரு ஆர்டிக்கலே டைப் பண்ணி போட்டு அல்லது ஒரு கதையை டைப் பண்ணி போட்டு இங்க வந்து போடலாம். அது உங்களோட பிளாக்கில் எப்பயும் அப்படியே இருக்கும். இதுல நீங்கள் வீடியோ கூட போடலாம். சரியா? இப்ப நான் சும்மா வீடியோனாக்குள்ள கூட ஸ்பேஸ் எடுக்கும். அப்ப நான் போடையில நான் வேணுமெண்டா யூடியூப் லிங்கை கொடுக்கலாம். இப்ப நான் என்டையில போயிட்டு இப்ப நான் என்னுடைய ஒரு இதை நான் இங்க இன்சர்ட் பண்ணேன்டா போன கிளாஸ் ஆன இதை அது வந்து இங்க வருது. இந்த பாருங்க இதுல இருக்கும்.
அப்ப இந்த மெமரி எடுக்காது ஏண்டா யூடியூப்பை தான் கொண்டாடுது. இப்ப நீங்கள் இதுல எப்படியே வச்சுட்டு ப்ரிவியூல போய் பாருங்க எப்படி வருதுன்னு இந்த பக்கம். இது நீங்க டிசைன் பண்ற பக்கம் ப்ரிவியூ தான் ஆக்களுக்கு இப்படித்தான் தெரியும். தெரியும். நீங்கள் இந்த இந்த லிங்கை இப்படியே கிளிக் பண்ணி இங்க இதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லயோ என்னதுலயோ அனுப்பினீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட பக்கத்துக்கு போகும், உங்களுடைய ஆர்டிகளுக்கு போகும். இப்ப பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ரைட், ஓகே. இது வந்து சும்மா பார்க்கறதுல இருக்குது. அப்ப வீடியோவில் ஒர்க் பண்ணணும். அதனால நான் நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு அனுப்பின அப்புறம் தான் நான் ஒர்க் பண்ணணும். ப்ரௌசரில் போய் ரெண்டு. ஆனால் இப்படித்தான் உங்களுக்கு தெரிய போகுது. இதை கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோ டக்கண்டு ஒர்க் பண்ணும். வீடியோவும் போடலாம், படங்களும் போடலாம், ஆர்டிகளும் போடலாம். அப்போ இங்கே பாருங்க, பார்க்குறாக்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே அதை கமெண்ட் பண்ணலாம். இப்படித்தான் அங்கே தெரிய போகுது. இப்போ உங்களுக்கு சும்மா காட்டுது, தெரியும், காட்டுது. நான் இப்போ இதை திருப்பி நான் ரிவ்யூவை விட்டுட்டு எடிட்டுக்கு போனேன்டா இந்த இதுக்கு வந்துட்டேன். நான் இப்போ வீடியோவை ரிமூவ் பண்ணுறேன். வீடியோவை நான் ரிமூவ் பண்ணுறேன். வீடியோ போயிட்டு இப்போ நீங்கள் ப்ரிவியூக்கு போனால் இப்படி இருக்குது. இதில் போய் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் பிடிச்சா நீங்கள் இதில் போய் சேவ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி பட்டு வரும். தெரியும். இப்போ நான் பாருங்கோ, இதை நான் காப்பி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சட்டில் போடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் இதை நின்றுட்டு எங்கட ஓகே, இப்ப இந்த ஜூம் சட்டில் வந்து நான் போடுறேன்னா இதை போட்டேன்டா உங்களுக்கு வந்து உங்களோட ஷட்டில தெரியும். அதை கிளிக் பண்ணி பாருங்க, அந்த பிளாக்கர் பேஜுக்கு அது போகும். சரியா? இப்ப நான் திரும்ப இங்க வா. இப்ப நான் இதை சும்மா கிளிக் பண்ணி பார்த்தேன்டா சட்டில மீட்டிங்ல இருந்து. அதுடனே இங்க பாருங்க, தண்டவாட்ல அது போகுது. என்ன வருது? யா, அது எனக்கு வந்து அது வேற மாதிரி காட்டும். என்னண்டா நான் ஏற்கனவே இருக்கிற வழியா. ரைட் கிளிக்கா லெஃப்ட் கிளிக்கா சார்? கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ணிக்க பகுதியை செலக்ட் பண்ணது பாப்போம். சரியா? ஆமாம். அதுக்கு போதா அவங்களோட ப்ரௌசர்ல சில ஸ்லோவா இருக்கும். நீங்க சூமில் இருக்கிற வழியா அந்த வார்டில் ஒர்க் பண்ணும். சரி, அது வெரிஃபை இட்ஸ் யூ அண்ட் அங்கேயோ கொண்டு போகுது. சரி, ஓகே. பாஸ்வேர்டு எல்லாம் கேக்குது. ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. என்ன பப்ளிஷ் அண்டு செய்யாத பப்ளிஷ் பண்ணல தானே, அதால குழப்பு உங்களுக்கு. ஓகே, பப்ளிஷ் பண்ண அப்புறம் தான் உங்கள் ப்ரிவியூ ஒன்று இருக்கு. இப்போ நான் பப்ளிஷ் ஆன்னு சொன்னா கன்ஃபார்ம். அதாவது இது ஒன்று வருது வந்து வெப் அட்ரஸ் ஒன்று வருது. இல்லை, அதை நீங்கள் அழியுங்க. வெப் அட்ரஸ் ஒன்று, அதை அழியுங்க நீங்கள். நான் பப்ளிஷ் பண்ண போட்டு தான் நான் சேவ் பண்ணணும். ஓகே, ஓகே. அதெல்லாம் டிலீட்ட காணல. அந்த இதுல வந்து கூட காப்பி அப்படிதான் வருது. டிலீட் பண்ணிட்டேன்.
delete பண்ணிடுங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுல இருக்குது, இந்த போஸ்ட்ல இருக்குது, நான் பப்ளிஷ் பண்ணபடியா இப்ப இப்படி வேணும். இப்ப இப்ப வந்து இப்ப நான் சேவ் பண்ணேன் என்றால், இப்ப சேவ் பண்ணேன் என்றால் சரியோ, இப்ப நான் சேவ் பண்ணேன், இப்ப நான் அங்கேயும் சேவ் பண்ணேன் என்றால் அது சரியா போகும். சரியோ, இதுல கிளிக் பண்ணி போட்டு உங்களோட இமெயிலுக்கோ அங்கேயோ போட்டுட்டு நான் அனுப்பினேன்டா, அல்லாட்டி செட்டுக்கு போயிட்டு போட்டேன்டா சரியா வேணும் இருக்கட்டும். அப்ப நீங்கள் இப்படித்தான் நீங்கள் கூகுள் பிளாக்கர்ல போய் இதான்றது. மற்ற நீங்கள் இப்ப இதுல இருக்கோக்கியே நான் சொன்னேன் கூகுள் இன்புட் டூல்ஸுக்கு போய் சைன் பண்ணி போடுறத பார்த்தேன் நான். ஆனா அதுக்கு பதிலா நீங்க வேணுமெண்டா இந்த இதுல போய் கூகுள் டாக் இருக்கும் என்ன, கூகுள் டாக்ஸ் இருக்கு, இங்க வேறுங்க கூகுள் டாக்ஸ் இருக்கு. அப்ப இதுல போயிட்டு நீங்கள் இங்க ஒரு ஃபைலை திறந்து டைப் பண்ணலாம், அல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற ஒன்றை காப்பி பண்ணி கொண்டு போடலாம். இப்ப இதுல பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று ஓகே, இப்ப நான் இப்ப இதை காப்பி பண்ணி கொண்டு அங்க பிளாக்கர்ல போடலாம். இப்ப இந்த பிளாக்கர்ல நான் எடிட் பண்ண போறேன்டா இங்க கொண்டு போடலாம். அதுதானே, இப்ப நான் பிரிவியூக்கு போனேன்டா இது வந்து இப்படி வரும். அப்ப நீங்கள் கூகுள் டாக்ஸையும் பாவிச்சு டைப் பண்ணலாம், உங்களுக்கு சுவமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து நீங்கள் வாய்ஸ், உங்களுக்கு தெரியும், இங்க வந்து நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் எல்லாம் செய்யலாம். என்ன தெரியுதானே வாய்ஸ் டைப்பிங் அப்படி செய்யறான். இப்ப இதுல சொல்லுங்க டூல்ஸுக்கு சார். போயிட்டு வாய்ஸ் டைப்பிங் சொன்னீங்கன்னா இப்படி வரும். இப்ப நீங்கள் இதுல போய் தமிழ் தமிழ் எடுத்து போட்டு சரிதானே. இப்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப அளவு இப்ப வணக்கம், இப்ப வணக்கம் என்று வருது. சரியா, அப்ப இப்படி நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் செய்யலாம். நன்றி பாடுறேன், இப்ப நன்றி. சரியா, இப்படி வாய்ஸ் டைப்பிங் செய்து போட்டு அதை கட் பண்ணிக்கொண்டே காப்பி பண்ணிக்கொண்டே நீங்கள் உங்களுடைய இதுல போடலாம். அப்ப இப்ப நான் என்னத்தை சொல்றேன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி இந்த பிளாக்கில் போய் ஒரு ஆர்டிக்கலோ ஒரு சிறுகதையோ ஒரு கவிதையோ என்னவோ டைப் பண்ணி போடலாம். போடோக்குள்ள இப்ப இதுல பாருங்க என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்காண்டு. அண்டு பண்றதுக்கு இருக்குது, ஃபொண்ட் டைப், நீங்க உங்களுக்குரிய ஃபொண்ட் டைப் எடுக்கிறது இருக்குது. மற்றது ஃபொண்ட்டின் சைஸை ஸ்மால், லார்ஜ், மீடியம் அண்ட் இருக்கும். மற்றது ஹெடிங் அதில் வேர்ட்ல இருக்கிற மாதிரி போல்ட் லெட்டர், இட்டாலிக், அண்டர்லைன் இது வந்து கட் பண்றதுக்கு. பிறகு டெக்ஸ்டின் கலரை மாற்றலாம், பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம். இப்ப நீங்கள் இதுல போய் ஒரு லைட் பேக்ரவுண்ட் போட போறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வேணும். நாங்கள் ஏற்கனவே ஒரு தீம் போட்டிருக்கிறோம், அப்ப அதோட நிற்கும். இது வந்து ஒரு லிங்கை கொடுக்கலாம். ஒரு வெப்சைட்ல நீங்கள் இதை கிளிக் பண்ண அங்கால போற மாதிரி இதுல ஒரு லிங்கை கொடுக்கலாம். ஒரு வெப்சைட் டிசைன் பண்ற மாதிரி படம் போடலாம், வீடியோ போடலாம். இப்படியான வேற வேற கேரக்டர்ஸை நீங்கள் போடலாம். சிம்பிள்ஸ் மாதிரி இன்சர்ட் இதுகள் செய்யலாம்.
மற்றது இது இது வந்து வேற இது வந்து என்றால் இந்த வெப்சைட் டிசைன் பண்ற மாதிரி வேற வேற விஜெட் எல்லாம் இருக்கு. அது நீங்கள் போய் லோட் பண்ணணும், அப்படி எல்லாம் இருக்கு. இது சென்டர். மற்ற இது வந்து இந்த ஹோட்டல் போடுறது மோ ஆப்ஷன் என்றால் இன்னும் கொஞ்சம் இதில் போய் நீங்கள் வேற வேற லாங்குவேஜுக்கு மாற்றலாம். அப்படி அது இருக்கு, அந்த ஆப்ஷனும் இருக்குது. மற்ற ஃபார்மேட்டிங்கெல்லாம் இருக்குது. அப்போ இப்படி அப்போ ஒரு பொதுவாக ஒரு பக்கம் ஒன்றில் நீங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷனை போட ஒரு சிம்பிளாக போட போறீங்க, படமும் போடலாம். இப்போ போட்டு நீங்கள் இதை அப்டேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டா உங்களுடைய ஆர்டிக்கல் இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்கிட்ட இருக்கிற தகவல்களை பகிர்ந்து வைக்கலாம். தகவல்களை ஒரு கிரியேட்டிவிட்டி என்ன. இப்போ நீங்கள் இப்படி ஆர்டிக்கல்கள் செய்யலாம். அப்போ வெப்சைட் இல்லாதாக்கள் இந்த புலாக்கரே கணக்கா இருக்கு. இது கூகுள் புலாக்கர் உங்களோட இமெயிலோடையே ஃப்ரீயா இருக்கு. மற்ற இந்த கூகுள் டாக்ஸும் சேர்ந்து இருக்கிறபடியா உங்களுக்கு டைப் பண்ணி போஸ்ட் பண்றது எல்லாம் ஈஸியா இருக்கும். சரிதானே? இப்ப நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் என்றதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்களே கமெண்ட்ஸ் போடலாம். மற்ற பார்க்குறாக்களும் அதே மாதிரி செய்யலாம். இதுவுமே ஒரு பிஸ்னஸ் ஆகவே செய்யலாம். சில பேர் ஆர்டிக்கலை விற்பினம். அப்போ ஏர்னிங்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளாலே செய்யக்கூடிய. இப்போ லே அவுட்டுக்கு போனீங்கன்னா இந்த லே அவுட் வந்து இப்போ எப்படி உங்களோட பக்கங்கள் இருக்குன்னு சொல்லி வேற இப்போ இப்போ ஒரு மினிட். இப்போ பாருங்க, உங்களோட அந்த பக்கத்திட்ட லே அவுட், அதுக்குள்ள கணக்கு ஆப்ஷன்கள் இருக்குது. சரியும். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வேற என்ன வேற பக்கங்கள் இதுல காட்டணும் என்றால் அதெல்லாம் எடிட் பண்ணலாம். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் நீங்கள் எடிட் பண்ணலாம். சரியா? இது எல்லாம் செய்யணுமென்று இல்லை, நீங்கள் புறப்புற அதாவது நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. உங்களோட பக்கத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்ப உங்களோட ப்ரொஃபைல எடிட் பண்ணணும்னா, இப்ப இதுல உங்களோட படம் போடணும்னா நீங்கள் அது படங்கள் வந்து இது அந்த இதுல என்ன காட்டணும், அந்த டைட்டில் எல்லாம் இருக்குது. சரியா? படங்களும் நீங்கள் இதுல போய் படம் ஆட் பண்ணலாம். அது கூட அக்கௌண்ட்டுக்குள்ளாலேயே செய்யலாம். செய்தா ஆட்டோமேட்டிக்கா வேணும். பட் இது வந்து நான் எங்க போனேன், இங்க இந்த செட்டிங்கு போனேன். இதெல்லாம் நாங்க இந்த இதுகள் எல்லாம் வந்தது. லே அவுட்டுக்கு போனேன். லே அவுட்ல இந்த இதெல்லாம் வந்தது. தீம்ன்றது நீங்கள் மாற்றலாம். தீமுகளை அடிக்கடி மாற்றலாம். அல்லாட்டி ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு தீமும் கொடுக்கலாம். இப்ப வியூ பிளாக்ண்டா உங்களோட பிளாக்கை காட்டும். அந்த அந்த இந்த ஆர்டிக்கல் செலக்ட் பண்ணியிருக்கிறோடைய இதுல வேணும். நீங்க மெட்டது இங்க இருக்குது. சரியா? இப்படி இதெல்லாம் இப்ப நான் செய்த இந்த பக்கத்தை அழிக்க போறேன். நான் சும்மா தான் செய்தேன். 2 வார்டுல சேவ் ஆயிடும். இப்ப நான் இப்ப போய் திரும்ப போஸ்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் இதுல இதை வந்து அழிக்க போறேன். சரியா? இருக்கு. இதுல போய் டிலீட் போட்டு விட்டீங்கன்னா இந்த இது வந்து அழிக்க, அது பிறகு காட்டாது. சரியா? அப்ப இப்படி உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் வேற சின்ன சின்ன பிளாக்குகள் போட்டுட்டு அதை நீங்கள் மெட்டாக்களோட சேவ் பண்ணலாம். சேவ் பண்றேன்னு சொல்லக்குள்ள அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கு போகலாம், இமெயிலுக்கு போகலாம். சரியா? உங்களோட இதுல இருந்து அப்படியே போய் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களோட கம்ப்யூட்டர்ல இப்போ ஆக்டிவா இருந்தா இல்லை போடலாம். வாட்ஸ்அப் பண்ணா வாட்ஸ்அப்ல போய் போடலாம். ட்ராப் பாக்ஸ் அது எல்லாம் இருக்கு. ட்ராப் பாக்ஸ் அது தெரிந்தானே, இந்த சேமிச்சு வைக்கிறது. ஜிமெயில்னா கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பலாம் உங்களோட இதை. மற்றும்படி இப்ப இன்னொரு ஆள் போய் இப்ப இப்படி வைப்போம்.
இப்ப நான் இங்க போயிட்டு நான் சும்மா கூகுளுக்கு போறேன். கூகுளுக்கு போயிட்டு நான் சும்மா செக் பண்றேன். அது நான் என்ன மாதிரி போட்டு வச்சுக்கிறேன்னு தெரியல. சரியோ? இப்ப இப்படி இப்படி வந்து நீங்க நான் இது சும்மா சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இதை கூகுள் ப்ரோக்கர்ன்ட்டு நீங்கள் அதுல இந்த பேரை போடுவோக்க உண்மையா அது பப்ளிக்ல வரும். நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். நான் ஒழுங்கா போட்டு வச்சுக்கிறேன் தெரியாது. அது வேற ஆட்டியோ காட்டு. சரியா? மற்றபடி இப்படி சர்ச் பண்ணி போகலாம். நீங்கள் ஒரு பேரை கொடுத்து நான் நினைக்கிறேன் அகனிஸ் பேஜ் என்று போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டு மாதிரி இப்படி என்றால் அதில் காட்டும். சரியா? நாங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கிறோமோ அப்படி காட்டும். அப்படி சர்ச் பண்ணியும் நீங்கள் என்னோட இதை வந்து பார்க்கலாம். மற்றது உங்களோட புழக்கரை வந்து எத்தனை பேர் பார்க்கணும் என்ற எல்லாத்தையும் நீங்கள் இங்க போய் அகனிஸ் பேஜ் தான் அந்த புழக்கரின் பேஜ். இது வந்து சரியா? அதுலயே இருக்கிறபடியே அதை கன்ஃபியூஸ் பண்ணும். பொதுவாக சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நீங்க பார்த்து கொள்ளலாம். எத்தனை பேர் பார்க்கணும் அதுகளெல்லாம் நீங்கள் இங்க பார்க்கலாம். சில பேர் பிஸ்னஸ் செய்வினம். மற்றது வேற பேச்சுகள் நாங்கள் கொடுத்திருந்தா அதுகள் எல்லாம் வரும். சிம்பிளா நீங்கள் ஒரு பிளாக்கர் இங்க வேணும். இதுல வந்து தான் அந்த மெயின் மெனு. அதை கிளிக் பண்ணா எல்லாம் வரும். இல்லாட்டி தனியா உங்களோட பேஜ் மட்டும் வரும். இப்படி ஒரு ரேஞ்ச் இதோட பிளாக்கர் ரெண்டு பேரும் இப்படிதான் அது ஒளியில தெரிய போகுது. இருக்கிற ஆர்டிக்கலோட தெரிய போகுது. ரீட் மோண்டோன்னு டைட்டில் மட்டும் வரும். பிறகு சரியா? அப்ப இப்ப இதுல வந்து நாங்கள் இதுல பார்த்தேன் என்றால் இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்கர். அப்ப இது பிளாக்கர். அதுல போய் ஒன்றை சிம்பிளா கிரியேட் பண்ணி போட்டு பிறகு நீங்கள் கூகுள் டாக்ஸில் போய் கூகுள் டாக்ஸில் டைப் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி இங்க போட்டு இப்படி நீங்கள் உங்களுடைய அதுக்குள்ளேயே நின்று கொண்டு வெளியில போக தேவையில்லை. உங்களோட ஜிமெயிலுக்குள்ளேயே நின்று கொண்டு நீங்கள் ஒரு பக்கத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி படங்களோட டெக்ஸ்டோட வேற வீடியோக்கள் கூட போடலாம். ஆனால் வீடியோக்கள் போடாத உங்களோட கம்ப்யூட்டர்ல மெமரி இல்லாட்டி ஸ்ட்ரக்காக போயிடும். அப்ப நாங்கள் இப்போ நாங்கள் புளாக்கரை பார்த்தோம். அப்ப ஜிமெயில்ல இருக்கிற சில ஆப்ஸுகள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதே நேரம் இப்ப இதே பிளாக்குக்கு உங்களுக்கு ஒரு படம் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏஐக்களால கிரியேட் பண்ணணும்டா நீங்கள் இதில் நின்று கொண்டு நீங்கள் உங்களோட கூகுள் ஜெமினிக்கு போகலாம். அப்ப கூகுள் ஜெமினியில போயிட்டு நான் முந்தி பார்த்தனா என்ன மாதிரி நீங்கள் இப்ப சொல்லலாம்.
create an image showing a heart in a seaside. கண்டு போட்டுட்டு பாப்போம் என்ன நடக்குன்னா. சப்மிட் பண்ண வேண்டாம். இப்ப அது ஒரு இமேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணுது. இப்ப உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஏஐ என்ன உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லயே நீங்கள் போய் ஒரு கூகுள் ஜெமினிக்கு போய் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்க. இப்ப நீங்கள் இதை காப்பி பண்ணலாம் அல்லது டவுன்லோட் பண்ணலாம். இப்ப நான் காப்பி பண்ணிட்டு எந்த பிளாக்கர்ல வந்து இப்ப நான் ஒரு நியூ பேஜ் போட்டுட்டு இதுல இப்ப நான் கண்ட்ரோல் வி அங்க காப்பி பண்ணல இங்க கொண்டு வா. அப்போ உங்களுக்கு படம் ஒன்று இல்லை, படத்தை ஏஐல கிரியேட் பண்ணி இங்கேயே கொண்டு வந்து அப்ப நீங்கள் எவ்வளவு குயிக்க அந்த கொஞ்சம் ஏஐயும் பாவிச்சு உங்களோட கூகுள் ஜிமெயிலுக்கு போயிட்டு ஒரு பக்கத்தை உங்களுக்கு ஒரு வெப் பக்கத்தை நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் செய்யலாம், படங்கள் இருக்குமெண்டா எடுத்து போடலாம். இல்லாட்டி நீங்கள் ஏஐல போய் ஒரு படத்தை கிரியேட் பண்ணி அப்ப நீங்கள் இப்ப இந்த இதுக்குள்ளேயே நின்று கொண்டு இப்ப இதுவரையில 3 ஆப்ஸ் இதுல பாவிச்சிட்டீங்க. ஒன்று உங்களோட ஜிமெயிலுக்குள்ள இருக்கோம்ல. இப்ப நான் கூகுள் ஜெமினியை காட்டினான் ஒரு ஏஐ இமேஜை கிரியேட் பண்றதுக்கு. நீங்கள் அந்த நான் கொடுக்குறதான கிரியேட் அன் இமேஜ் அது சரியான முக்கியம். அதை நாங்கள் ப்ராம்ப்ட் சொல்லுவோம். சரியா, ப்ராம்ப்ட் சொல்லுவோம். அந்த ப்ராம்ப்ட் வச்சு கொண்டுதான் அந்த ஏஐ வந்து உங்களுக்கு படத்தை கிரியேட் பண்ணுது. அதே நேரம் டைப்பிங் செய்யறதுக்கு கூகுள் டாக்ஸை பாவிக்கலாம், அல்லாட்டி கூகுள் டூல்ஸ்ல போய் பாவிக்கலாம். சரியா, இப்ப நீங்கள் நிறைய ஆப்ஸ்கள் இருக்கீங்க. அப்ப அந்த கூகுளுக்குள்ளேயே 2 கொண்ட உலாவில்லை. இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் மேப்ஸுக்கு போகணும்னு சொன்னா கூகுள் மேப்ஸ்ல போகுது. இப்ப நாங்கள் சொல்லுவோம் ஒரு சரியா, இப்ப நாங்கள் ஏதோ ஒரு இடத்தை சொன்னோடனே உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அங்க வருது. ஒரு படத்தை எடுத்துட்டு இப்ப நான் இதுல இருக்கிறேன். இப்ப வேற நான் இன்னொரு டூல் ஒன்று காட்ட போறேன். இப்ப உங்களுக்கு டொரண்டோ என்று சொல்லிட்டீங்க. அப்ப இப்படி வந்துட்டுது. சரியா, இப்ப இங்க இருக்குது. இப்ப இங்க வந்தத நீங்கள் வந்து இந்த படத்தை எடுக்க போறீங்கன்னு சொல்லுவோம். சும்மா இல்லாட்டி இந்த மேப் எடுக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்க போங்க, இந்த விண்டோ கீக்கு போங்க, போயிட்டு பாருங்க. நான் முந்தைய ஒன்று உங்களுக்கு காட்டிட்டு இருந்தேன். நான் பிரிண்ட் ஸ்கிரீனுக்கு பதில சினிப்பிங் ஸ்டூல் இருக்கு. அப்ப இதுல இப்ப நியூ போட்டுட்டு நீங்கள் இப்ப இதுல ஒன்று எடுத்து, சரியா, இதை எடுத்து போட்டு இந்த படம் உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்கள் இதை காப்பி பண்ணிட்டு, சரியா, என்ன செய்யலாம், உங்களோட திரும்ப நீங்கள் போறீங்க உங்களோட கூகுள் இதுக்கு போறீங்க. இதுல போயிட்டு கண்ட்ரோல் வி என்று போடும். அப்ப ஒரு மேப் ஒன்று வரும். பாருங்க, ஒரே இடத்துல நின்று கொண்டு நீங்கள் எத்தனை இதுக்கு போறீங்க. இதுதான் மேப்ஸ். இப்போ கூகுள் மேப்ஸுக்கு போகலாம்.
கூகுள் ஜெமினிக்கு போகலாம், கூகுள் டாக்ஸுக்கு போகலாம். ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணணுமெண்டா கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போகலாம். அது தெரியும் டிரான்ஸ்லேஷன். இதில் போயிட்டு இப்போ நீங்கள் இதில் இங்கிலீஷ் ரெண்டு போடுங்க, இதில் தமிழ் ரெண்டு போடுங்க. இப்போ நீங்கள் இதில் கேட்குது இங்கிலீஷ் ரெண்டு போட்ட பிறகு எங்களுக்கு ஓகே. இப்போ நீங்கள் இதில் வந்து டெவலப்மெண்ட் சரியாக வளர்ச்சி என்று வருது. அது உங்களுக்கு சரியண்டா சரி, எல்லாம் சரியாக வருமெண்டு இல்லை, முன்னேற்றம் என்ன ஒன்று இருக்குது. மோர் டிரான்ஸ்லேஷன் வேணுமெண்டா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் வேறு இது வரும். சரியா? அப்போ நான் இதை இப்போ காப்பி பண்ணுறேன், திருப்பி உங்களோட பக்கத்துக்கு போகிறேன், இதில் டைப் பண்ணுறேன். சரியா? இப்போ பாருங்க எத்தனை விஷயத்தை நீங்கள் ஒரே இதில் இருந்து கொண்டு அப்போ உங்களோட அந்த பிளாக்கை உங்களோட ஆர்டிக்கலை கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது புதிய டூல்ஸாக நீங்கள் இது எல்லாத்தையும் பாவிக்கலாம். ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் செய்திருந்தா சார், அதை எங்க ரிகவர் பண்றது? என்னது? இல்ல பிரிண்ட் ஸ்கிரீன் ஒன்று செய்யறோம், அது எங்க போய் நாங்க திருப்பி பார்க்கலாம்? இல்ல, நீங்கள் பொதுவா பிரிண்ட் ஸ்கிரீன் ஒன்று செய்யல, பிரிண்ட் ஸ்கிரீன் செய்தா அது உங்களோட கிளிப் போர்டில் அது பேஸ்ட் பண்ணப்பட்டுடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்கள் எங்க வேணுமென்றாலும் கண்ட்ரோல் V அடிச்சா அந்த பிரிண்ட் ஸ்கிரீன் வரும். அது வேர்டில் ஏண்டானே என்னத்துல ஏண்டானே கண்ட்ரோல் வியா சார்? கண்ட்ரோல் வியோ. ஏன்னா பிரிண்ட் ஸ்கிரீன், இந்த பிரிண்ட் ஸ்கிரீன் செய்த உடனே அது கூட கிளிப் போர்ட்லாம் போயிருக்கும், கார்டிஸில் போய் சேவ் பண்ணப்படாது. ஆனா நீங்கள் இப்ப நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் இப்ப இதை பாவிச்சு தானே இப்ப கூட செய்கிறோம். என்ன இந்த இதை பாவிச்சு ஸ்னிப்பிங் டூலை பாவிச்சு மற்ற மாதிரியும் செய்யலாம். இப்ப இப்ப பொதுவாக நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் கமாண்ட் போடவே இந்த ஸ்னிப்பிங் டூல் வரும். இதுல வந்து நீங்கள் சேவ் பண்ணியும் வைக்கலாம். இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அங்க போய் உங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைக்கும். ஸ்கிரீன்ஷாட் என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள கிளிக் பண்ணி வைக்கும். அது சரியா? தென்னபாட்டில் போகாது, நீங்கள் சேவ் என்று சொன்னா தான் செய்யும். இல்லாட்டி அது கிளிப் போர்டில் மட்டும் இருக்கும். அப்போ கண்ட்ரோல் V என்று அடிச்சா அது பேஸ்ட் பண்ணப்படும். அங்க எங்க நீங்க உங்களுக்கு வேணுமோ அங்க பேஸ்ட் பண்ணப்படும். கண்ட்ரோல் B for boy. எது? கண்ட்ரோல் V for Victor, V for victory. அது பேஸ்ட் பண்ணதானே? பேஸ்ட் பண்ணப்படும். கண்ட்ரோல் C வந்து காப்பி, கண்ட்ரோல் V வந்து பேஸ்ட், கண்ட்ரோல் X வந்து delete. அப்ப நீங்கள் இப்படி ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் எடுக்கக்குள்ள அது உங்களோட கிளிப் போர்ட்ல போய் இருக்கும். அப்ப நீங்கள் நாங்க செலக்ட் பண்றேன்னு செய்யல, அது ஒன்றுதான் வச்சிருக்கும். ஒருக்கா ஒன்றுதான் வச்சிருக்கு. நீங்க சேவ் பண்ணணும்னா அப்புறம் இங்க போய் சேவ் பண்ணலாம். அப்ப இப்ப வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் வந்து சும்மா இந்த கொள்றேன் ஆல்டர்னேட் செய்யும் நாங்கள் தானே. இப்ப நீங்க அதை அமர்த்தினீங்கன்னா இந்த ஸ்னிப்பிங் டூல் தான் வரும். அன்லஸ் உங்களோட சரியான பழைய கம்ப்யூட்டர் வேற, இல்லாட்டி இந்த ஸ்னிப்பிங் டூல் தான் வரும். இதுல நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. குரப் பண்ணலாம், இதிலேயே வச்சு நீங்க குரப் பண்ணலாம் உங்களோட படத்தை. இதில் வச்சு குரப் பண்ணலாம், இதுக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், எல்லாம் இருக்குது. இதை இப்போ நீங்கள் மினிமைஸ் பாவிச்ச அப்புறம் மினிமைஸ் பண்ணிவிட்டு அவர் கீழே நிற்பாருங்க, நிற்பார், தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்ப நான் இப்ப இன்றைக்கு என்ன செய்யறேன்னா, உங்களோட ஜிமெயிலுக்கு போயிட்டு அதுக்கு ரெண்டு ஒன்று எவ்வளவோ ஆப்ஷனை, எவ்வளவோ ஆப்ஸ்களை, கூகுள் ஆப்ஸ்களை பாவிச்சு நாங்கள் பாவிச்சு நீங்கள் ஒரு பிளாக்கர் பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். எல்லாம் இங்க இருக்கிற எல்லாம் சரி. இப்ப உங்களுக்கு நீங்கள் உங்களோட பேஜில் ஒரு டேபிள் போடணும்னா நீங்கள் இதிலே போய் கூகுள் ஷீட்ஸில் போய் ஒரு எக்ஸல் மாதிரி ஒரு டேபிள் அதோட இங்க வரும், இந்த எக்ஸல் வரும். அப்ப நீங்கள் இதுல டைப் பண்ணி போட்டு நீங்கள் போய் அங்க போடலாம்.
அப்ப இப்போ உங்களுக்கு எக்ஸல் ப்ரோக்ராம் இல்லை, எக்ஸல் ப்ரோக்ராம் இல்லை, மற்றது பேர்ட் ப்ரோக்ராம் இல்லை. ஆனால் உங்களோட ஜிமெயிலுக்குள்ளால எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது பாருங்க, சரியா எக்ஸல் ஷீட் மாதிரி வருது. சரியா? அப்போ அது வந்து உங்களோட கூகுள் சீட்ஸ், இங்கே கூகுள் சீட்ஸ். அப்போ அதை கூட நீங்கள் உங்களோட ஜிமெயில் இந்த கூகுள் ஆப்ஸுக்குள்ளால எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நீங்கள் இருந்தாப்புல ஒரு கலண்டர் ஒன்று போடணும்டா, இங்கே கலண்டருக்கு போங்க, கூகுள் கலண்டர். இதில் வந்து நீங்கள் ஒரு கிரியேட் ஒரு கலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் சொன்ன உடனே கலண்டரை கிரியேட் பண்ணுங்க. அப்ப ஒரு ஸ்லைட்ஸ் கூட பவர் பாயிண்ட் மாதிரி செய்ய போறீங்க. இங்க பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட இல்லை, நீங்க கூகுள் ஸ்லைட்ஸ் போங்க. சரியா? பவர் பாயிண்ட் மாதிரியே ஒர்க் பண்ணும். சரியா? இந்த கூகுள் ஸ்லைட்ஸை பாவிச்சு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணி செய்யலாம். அது நான் அந்த சொல்றேன், அந்த லிங்க் பண்ணி எல்லாம் செய்கிற கூட இருக்குது. ஆனால் கூகுள் ஸ்லைட்ஸை பாவிச்சு சர்டிஃபிகேட்ஸோ இல்லாட்டி பவர் பாயிண்ட் மாதிரி ஸ்லைட்ஸோ செய்யலாம். ரைட். அது மட்டும் இல்லை, நீங்கள் பே பண்ணி அக்கௌண்ட்டுகள் வச்சு கூகுள் ஜிமெயில் எல்லாம் வச்சிருப்ப அதேமே பாருங்க. இப்போ எந்த பிஸ்னஸும் நீங்கள் உங்களோட கூகுள் மேப்பில் போய் போட்டோன்னே வருது. என்ன சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் காட்டுது. எப்படி ஏண்டா இந்த மை ஆட்டுக்கு போய் கூகுள் ஆட். இப்போ எல்லாரும் இப்போ கூகுள் ஆட் செய்யணும், பிஸ்னஸ் அண்டு வச்சிருக்கணும்டா கூகுள் ஆட்டில் போய் ஒரு தங்கட பிஸ்னஸை மேப்புகள், அட்ரஸுகள், ஃபோன் நம்பர்கள், ஆப்ரேஷன் ஹவர்ஸுகளை போட்டு அதில் ஒரு கூகுள் ஆட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ கூகுள் ஆட்டை கிரியேட் பண்ணோடனே அந்த பிஸ்னஸ் அதெல்லாம் உடனே கூகுள் மேப்பில் போட்டோடனே எங்களுக்கு வருது. இப்போ அநேகமே இப்போ பிஸ்னஸ் செய்கிற எல்லாருக்குமே இப்போ இப்போ கூகுள் ஆக்சஸ் செய்து கொடுக்குறதுக்கண்டே ஆக்கள் பிஸ்னஸுக்கு இருக்கிறாங்க. இப்போ தெரியாத ஆக்களுக்கு கூகுள் ஆக்சஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அது ஃப்ரீயாகவும் போடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கூட ஆப்ஷன்கள் கொடுக்கறதில்ல, காசு கட்டச்சு பெய்டு அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரீயாகவும் போடலாம். அதான் ஆக்கள் எல்லாரும் பே பண்ணிட்டான் செய்யணும் வண்டி இல்லை. கூகுள் ஆட்ஸுகள் இங்கே இருக்கு. கூகுள் ஆட்ஸ் அண்டு இதில் போய் இதை கிரியேட் பண்ணிங்கண்டா இதில் போய் கூகுள் ஆட்ஸை கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு வரும். அப்போ அது ஃப்ரீயாகவே செய்யக்கூடிய இருக்கு. ஆனால் ஒரு லிமிட் இருக்கும். அப்போ கூகுள் ஆட்ஸ் செய்து போடணும். அதால் தான் எங்களுக்கு எந்த பிஸ்னஸையும் இப்போ நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய இருக்கு. பிஸ்னஸ் வாங்குவோம்ல, அது ஒரு எல்லாருக்குமே இப்போ தெரியுது கூகுள் ஆட்ஸ் போடணும் கட்டாயம். அப்போ தான் மேப்பில் போட்டுட்டு நேரம் வருவினம் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அது இப்போ எப்படி ஒரு ஃபேஸ்புக் வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் ப்ரமோட் பண்ணணும், அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் போய் குரூப்புகள் வச்சு ப்ரமோட் பண்ணணும்ன்ற அளவுக்கு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் என்றால் கூகுள் ஆட்ஸ் போடணும் என்றது இப்போ எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இதெல்லாம் உங்களோட ஜிமெயில் இருக்குள்ளால நீங்கள் பண்ணலாம். அப்போ இல்லை கூகுள் இந்த மர்ச்சன்ட் சென்டர் இப்போ பிஸ்னஸ் ஆக்கள் அதில் போய் மர்ச்சன்ட் முழு ஒரு கம்பெனியின் முழு ஃபைலு இப்போ பே பண்ணி எடுத்து வச்சுருந்தா நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ அவன் முழுக்க அக்கௌண்ட்ஸுகள் அதுகள் எல்லாம் இதுக்குள்ளால அக்கௌண்ட் இதில் போட்டு வச்சிருக்கக்கூடிய தங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே எல்லாமே செய்யணும். இப்போ சரியா? அப்புறம் டச் செய்யல அப்படியே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை சேவ் பண்ணி அக்கௌண்ட் என்ன கொடுக்க வேறு சேவ் பண்ணபடியே இருக்கு. அப்போ இந்த இது வந்து சும்மா நாங்கள் ஒரு சீரியஸாக ஒரு ப்ரொஃபஷனல் அல்லாட்டி ஒரு எங்களோட பர்சனல் ஹாபி அல்லாட்டி பிஸ்னஸை முழுக்க
இந்த கூகுளோடையே நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேக்கேஜ் மாதிரி இப்போ வந்துட்டு ஏஐ கூட அதுக்கு அளவு வச்சிங்க செய்யுங்க மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ ஓகே நீங்கள் நான் சொன்னேன் இப்போ எங்கே ஃபைல்கள் போடுவீங்கன்னு சொன்னேன் தானே, அதை என்ன செய்வீங்க உங்களோட கூகுள் டிரைவ். இப்போ எனக்கு எல்லாம் இது ஃப்ரீ அக்கௌண்ட்படியா எனக்கு போடையில் அது ஏற்கனவே ஃபுல்லாகத்தான் இருக்குது. அப்போ இதில் போய் இப்போ நான் கூகுள் டிரைவில் நிற்கிறேன். கூகுள் டிரைவில் போனீங்கன்னா இங்கே பாருங்க, இதுல போய் இந்த டிரைவுக்குள்ள இதுல போயிட்டு இமெயில் போய் இதுக்குள்ள போயிட்டு கூகுள் டிரைவை போட்டேன்னுண்டா இதுதான் கூகுள் டிரைவ். அப்ப இதுக்குள்ள எல்லாம் 98% இருக்கிறபடியா எனக்கு இடம் இல்லை. ஆனா அதுக்கு கொஞ்சம் ஷேர்ட்டுக்கு போய் ஒரு கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணி போட்டு இந்த ஷேர்ட் வித் மீ போட்டு விட்டீங்களா சரியோ, அதே நடக்கும். உங்களோட அதுல யாருக்கு சேவ் பண்ணணும்னா 2 பேரோ 3 பேரோ ஒரு டாக்குமெண்ட்டை மாறி மாறி டைப் பண்ணலாம், ஒரே நேரம் டைப் பண்ணலாம். நீங்களே பார்க்க தெரியும் என்னடால் டைப் பண்ணி கொண்டிருக்கிறான்னு தெரியும் 2 பேரும் ஆக்டிவா இருந்தா. இந்த வசதி எல்லாம் இந்த இதுல இருக்குது. அப்ப நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை 2-3 பேர் சேர்ந்து செய்யணும், ஒரு மேசேஜ் செய்யணும், ஒவ்வொரு பார்ட் செய்யணும், அப்படி இப்படின்னு நோக்கில் எல்லாம் மிகவும் ஒரு வசதியை உங்களோட கூகுள் டிரைவை பயன்படுத்தி அங்கே ஸ்டோர் பண்ற அப்புறம் அதை நீங்கள் சேவ் பண்றது ஒரு ஆளோட சரியா சேவ் பண்றது. அப்படி சேவ் பண்ண நோக்கில் நீங்கள் லிமிட் பண்ணலாம் எந்த விதமான எக்ஸஸே வைக்க கொடுக்குறீங்க, அவையும் எடிட் பண்ணலாம்டா தான் அவை டைப் பண்ணலாம், அவை தனியாக பார்க்கலாம் பார்க்கறதுக்கு மட்டும் கொடுப்பீங்க. அப்போ இப்படி நாங்கள் இந்த ஷேர் டிரைவும் இதெல்லாம் ஒன்றாத்தான் சேர்ந்து இருக்குது. நீங்கள் ஒரு கூகுள் டாக்ஸ் கிரியேட் பண்ணல அது இங்கதான் சேவ் பண்ணப்படுது. உங்களோட கூகுள் டிரைவ்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணப்படுது. கூகுள் டாக்ஸ் திறந்தீங்கன்னா அது இங்கதான் சேவ் பண்ணப்படுது. அப்புறம் இங்கேயே நீங்கள் சேவ் பண்ணலாம் இன்னொரு ஆளுக்கு சரியா. அப்ப இந்த கூகுள் இமெயில் அந்த ஹார்ட் கோர் உங்களோட கூகுள் டிரைவ் சரியா, அங்கதான் ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்குது. பொதுவாக இந்த கூகுள் டாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணவங்கள தண்டபாடில் அது கூகுள் டிரைவில் சேவ் பண்ணப்பட்டுடும். நீங்கள் போய் சேவ் பண்ணணும் இல்லை, அது தண்டபாடிலேயே சேவ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் உங்களோட கூகுளில் ஸ்டோரேஜ் அதுகள் எப்படி பாவிக்கிறீங்க, எவ்வளவு ஃபுல்லாக இருக்கு எல்லாம் காட்டும். அந்த வேலட்ன்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி, அது என்ன ஒரு ஃபோல்டர் மாதிரி அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோம் உங்களோட இன்ஃபர்மேஷன். அப்ப கூகுள் போட்டோவுக்கு போனீங்க வேண்டாம், ஆனா என்ன பிரச்சனைண்டா எல்லாமே மெமோரி. அப்ப நீங்கள் இப்ப கூகுள் போட்டோவுக்கு போய் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி ஆல்பம் போட்டு வைக்கலாம், ஆனா அதுவும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல அது ஸ்டோரேஜ் எடுக்கும். அப்ப உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட்னா அதுக்கு ஃபுல் ஆயிடும், அதால நாங்கள் பாதிக்க முடியாம இருக்கு. பெய்ட் அக்கௌண்ட்னா நிறைய படங்கள் எல்லாமே இங்க போட்டு வைக்கலாம். கூகுள் ஆல்பம் கிரியேட் பண்ணி நீங்கள் அங்க கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப இது படங்கள் எல்லாம் இங்கான் இருக்கும் சரியா. இப்ப நான் இப்ப இல்ல சில படங்கள் இருக்குது, அது இங்க இருக்குது. இப்ப நான் இதை அழிச்சு விடுவோம். இந்த ஸ்பேஸ் எடுத்துருங்க வேணுதில் இருக்குல்ல கொஞ்சம் படங்கள் இருக்குது.
நிறைய படங்கள் இருக்குதுங்க, நாளைக்கே இல்லை கிடக்குது. அது என்னண்டா அவருக்கா இந்த புக் ரிலீஸுக்கு ஒரு ஆள் படம் எடுத்துட்டு அவர் இப்ப நீங்க விற்கலாம், நீங்க விற்கலாம் படத்தை, அந்த ஆப்ஷனும் இருக்குது. இப்ப இந்த இந்த இதுக்குள்ள படங்கள் இருக்குது. இப்ப இதுகள் எல்லாம் சேர்த்துதான் இப்ப எனக்கு ஸ்பேஸை ஃபுல்லா காட்டு. இப்ப இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா சரியா? அப்ப இதங்க இருந்து வந்தது இப்ப கூகுள் போட்டோல இருந்தது. அப்ப என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் என்ன நிறைய செய்யலாம், ஆனா என்ன செய்தாலும் உங்களோட கூகுள் தந்த ஸ்பேஸ் அதுக்குள்ளதான் எல்லாமே எடுத்துக்கொண்டு போகுது ஸ்பேஸ். அப்ப ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன் ஒன்று இப்ப இருக்குது, கூகுள் எர்த். அண்டு கூகுள் எர்த் இது 3Dல நீங்கள் இந்த படங்களை இடங்களை பாவிக்கிற மாதிரி மேப் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் நிறைய செய்யலாம். இதை நான் செய்து விட்டா அவ்வளோ ஸ்பேஸ் பறந்துடும், ஸ்டோரேஜ், ரைட். ஆனா இது ஒரு நியூ இது, படங்கள் எல்லாத்தையும் நியூ வேண்டா, நியூ மேப் ப்ரொஜெக்ட் ரெண்டு போட்டு செய்யலாம். இப்ப இது செய்யற அளவுக்கு என்னட்ட ஸ்பேஸே இல்லை செய்து பார்க்கவே, ரைட். இது இது ஒரு நியூ டெவலப்மெண்ட் கூகுள் எர்த். அண்டு ப்ரொவிஷனில் சில வேலைகளுக்கு அதாவது கூகுள் எர்த்துக்களால போய் நீங்கள் ஒரு இடத்தை 3Dல இப்ப எனக்கு செய்ய முடியாம இருக்குது ஸ்டோரேஜ். இப்ப நீங்கள் ஒரு அட்ரஸை போட்டீங்கன்னா அந்த இடத்தை அப்படியே 3D வீடியோவை காட்டும். அப்ப இன்னும் மெமரி கூடும். சும்மா படங்கள் வீடியோஸே மெமரி கூடும். அதான். அப்ப அதுல போயிட்டு இப்ப நீங்கள் நியூ வந்துட்டு நியூ மேப் ப்ராஜெக்ட் மை மேப்ஸ்ல போய் செய்யணும். நான் இப்ப இது எனக்கு இப்ப ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கு. ஆனால் என்ன என்ன இந்த அட்வான்டேஜ்ண்டா நீங்கள் போய் ஒரு பில்டிங்குகள் ரோட்டுகள் அப்படி இருப்ப எங்களோட ஒர்க் பிளேஸ்ல எல்லாம் நாங்கள் இது பாவிக்கிறோம். ஏனென்றால் இருந்தால் ஒரு சைட், அந்த சைட் அப்படி இருக்கு இப்ப முழுக்க அப்படியே 3Dல நீங்கள் பார்க்கலாம் கூகுள் எர்த்துக்களால. வீடுகளும் காட்டினேன் தானே. வீடுகள் காட்டி எல்லாம் கூகுள் எர்த்துக்கால செய்யலாம், சரியா? இருந்தா அப்புறம் ஒரு மீட்டிங் வச்சோண்டு போக டக்குன்னு அந்த இடத்த போய் பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணணும்னா உடனே கூகுள் எர்த்துக்கால இது இங்க மட்டும் இல்லை, உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்லாம் அப்படித்தான் வருமே. ரியல் எஸ்டேட் அந்த படம் அதான் சொன்னேன். ரியல் எஸ்டேட் ஆக்கள் வீடுகள் எல்லாம் காட்டினோம் ஆன்லைன்லயே. ஆன்லைன்ல எல்லாம் இந்த காலத்துலாம் செய்யணும் கூகுள் எர்த். இது இன்றைய இதுதான் இருக்குது. இதுல பார்த்து பிடிச்சா அப்புறம் நேரம் போகலாம், இல்லாட்டி இதுலயே பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் சிலது. மற்ற இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அதில் நான் பிறகுன்றேன். இந்த சூம்களில் சர்டிஃபிகேட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணுற அதுகளுக்கெல்லாம் இந்த கூகுள் ஃபார்ம்ஸுகளெல்லாம் செய்யணும், சரியா? அப்போ நான் இப்போ இன்றைக்கு செயலருக்கா சம்மரைஸ் பண்ணேன்டா. இன்றைக்கு சொறி எல்லாம் டிலேயாக போயிட்டு துவங்கும். முதல் நான் டைமுக்கு துவங்கிட்டேன், பிறகு பார்த்தா இந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் காண மாற்ற வேண்டி வந்துட்டு இது செய்யும். இதிலேயே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, மற்ற இல்லையா நான் ஒன்றுமே செய்ய முடியாது போயிட்டு. அப்ப நீங்கள் உங்களோட ஜிமெயில் எல்லார்டையும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் நினைக்கிறேன். ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு அந்த ஜிமெயிலுக்குள்ள நீங்கள் எவ்வளவு வேலைகளை செய்யலாம் என்றதான் நான் இன்றைக்கு முக்கியமாக பார்த்தேன். நம்ம உங்களோட கூகுள் ஆப்ஸுக்கு போங்க. இந்த கூகுள் ஆப்ஸ் அதுக்குள்ள அதை திறந்த உடனே உங்களுக்கு கூகுளினுடைய ஆப்ஸ், ஃப்ரீ ஆப்ஸ்
வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு பிளாக் கொண்டே எங்களுக்கு கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். அப்படி கூகுள் பிளாக்கை கிரியேட் பண்ணோக்க எங்களுக்கு டைப் பண்ணணும். அதுக்கு கூகுள் டாக்ஸுக்கு போங்க, ஒரு டேபிள் போடணும், கூகுள் ஸ்லைட்ஸுக்கு போகலாம், மற்றது கூகுள் மேப்புக்கு போகலாம். கூகுள் மேப்பில் போய் படங்களை எடுத்து அது பிரிண்ட் ஸ்க்ரீன் டூலை பாவிச்சு சினாப்ஸ் டூலை பாவிச்சு நீங்கள் கட் பண்ணி கொண்டு வரலாம், படங்களை இன்சர்ட் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்தோம். மற்றது கூகுள் ஃபோட்டோஸில் போய் படங்கள் சேமித்து வைக்கலாம், அங்கே இருந்தும் படங்களை கொண்டு வரலாம், எல்லாம் பார்த்தோம். கூகுள் டிரைவ் நாங்கள் எல்லாமே கூகுள் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும், நீங்கள் சேவ் பண்ண வேறவே இல்லை. ரெண்டு எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். இன்னும் சில ஆப்ஸ்கள் இருக்குது, நான் எல்லாத்தையும் போகல, நாங்கள் கூட பார்க்கலாம். கூகுள் நியூஸில் போய் நியூஸில் இருந்து சிலதெல்லாம் கொண்டு வரலாம். கூகுள் ஸ்டோருக்கும் இதுக்கால ஆக்சஸ் பண்ணலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் பார்த்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சில டிரான்ஸ்லேஷன் தேவையாண்டா அதில் போய் செக் பண்ணலாம். கூகுள் மேப், கூகுள் எர்த் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நீங்கள் உங்களோட ஜிமெயிலுக்குள்ளால இவ்வளவு வேலை அந்த கூகுள் வந்து இப்போ வேர்ல்டே டொமினேட் பண்ணுது. பிஸ்னஸ் வேர்ல்டில் இப்போ கூகுள் வந்து எல்லாருமே கூகுளுக்கு போயினோம், தங்களை பிஸ்னஸை கூகுள் ஏற்றுக்களால் போடினோம். அதால தான் நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸை போட்டோன்னு உங்களோட பிஸ்னஸ் தான் போட்டு ஆக்கள் சர்ச் பண்ணணும் இல்லை. கூகுள் ஆட்டில் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டு நியரஸ்ட் ரெஸ்டாரண்ட், நியரஸ்ட் பிரிண்ட் ஷாப் ரெண்டு போட்ட உடனே அது காட்டுது. அப்போ உடனே ஆக்கள் என்ன செய்யணும், கிட்ட இருக்கிறவண்டுக்கு போவினோம். அப்போ உங்களுக்கு நியூ பிஸ்னஸ் கஸ்டமர்ஸை கொண்டு வருது. அப்போ இந்த கூகுள் அப்போ அதால தான் லைஃபே நீங்கள் காரில் ஏறினோன்னா உடனே ஒரு ஜிபிஎஸ் போவீங்க, எல்லாரும் கூட ஃபோனில் கூடுதலாக ஜிபிஎஸ் முந்தி மாதிரி காருக்குள்ள ஜிபிஎஸ் எல்லாம் கொண்டு திரிகிற இல்லையாக்கள். சில காரில் ஜிபிஎஸ் இருக்கும், போடுவினோம். அப்படி இல்லாட்டி கூடுதலாக இப்போ கூட அக்குரேட்டாக இருக்கிறது வந்து உங்களோட செல்ஃபோனில் இருக்கிற கூகுள் மேப் தான். ஏனென்றால் ஜிபிஎஸ் வந்து அது அப்டேட் பண்ணாட்டி அது பிள்ளையாக காட்டும். நம்ம கூட அக்குரேட்டாக இருக்கிறது உங்களோட கூகுள் மேப் தான். அப்புறம் ஃபோனில் போட்டுட்டு அந்த இடத்துக்கு பேசாமல் தண்டபாடில் போயினோம். சில புது இடங்கள் அதில் காட்டாமல் குழப்புற சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் 90% இடங்களுக்கு 95% சொல்லலாம் தண்டபாடில் கொண்டே விடுறது கூகுள் மேப். அப்போ அப்படி இருக்கோங்கள அதில் போயிட்டு ரைட் இன்னொரு வேலை இருக்கு, இதில் எங்கே இதை போய் வேண்டலாம் உடனே இல்லை கூகுள் அதுலேயே கேட்டால் உடனே அது காட்டும், 2-3 ஆப்ஷன் காட்டும். இது இத்தனை கிலோமீட்டர் தெரியும். நீங்கள் இடத்து போயிட்டு ஓகே டிடி பேங்க்கு போகணும், ஒரு புது இடத்துல புது ஏரியா தெரியும், அதில் போயிட்டு எங்கே டிடி பேங்க் அங்கே இருக்குண்டா அதில் போட்டோடனே அது சொல்லும் இதிலேருந்து 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்லி. அப்போ பாருங்க கூகுள் மேப் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னு. இவங்களோட லைஃபோட அது ஒன்று புனைஞ்ச மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இவ்வளவும் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேயும் செய்யலாம். உங்களோட ஃபோன் அதுக்கு தக்க கெப்பாசிட்டியாக இருந்தால் இவ்வளவும் உங்களோட ஃபோன்லேயும் செய்யலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூடுதலான ஆட்கள் கம்ப்யூட்டரே வச்சிருக்க மாட்டோம், தங்களோட ஃபோனில் முழு வேலையும் செய்யணும். அது என்ன செய்யலாம். இப்போ